சரோஜாதேவி யாருன்னா, என் அன்பு தெய்வ எம்ஜிஆர் அவர்கள் தான் என்னை நாடோடி மன்னனில் அறிமுகப்படுத்தினார். கன்னடத்து பைங்கிளியான சரோஜாதேவி 1955ஆம் ஆண்டு வெளியான மகாகவி காளிதாஸ் என்ற படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானவர். ஆரம்பத்தில் நடிப்பில் பெரிதாக ஆர்வம் இல்லாத சரோஜாதேவி தன்னுடைய அம்மாவுக்காக ஒரு படம் நடிக்க ஒப்புக்கொண்டாராம். அதன்படியே மகாகவி காளிதாஸ் படத்திலும் நடித்துள்ளார். ஆனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து விட்டதால் அப்படியே திரைப்பயணத்தை தொடர்ந்துள்ளார் சரோஜாதேவி. எம்ஜிஆருடன் 26 படங்களிலும் சிவாஜி கணேசனுடன் 22 படங்களிலும் நடித்துள்ளார். கவர்ச்சி, ஆடம்பரம் இவைகளை நம்பாமல் முழுக்க முழுக்க தன்னுடைய நடிப்பை நம்பியவர்களில் சரோஜாதேவியும் ஒருவர். திருமணத்துக்கு பிறகு நிறைய படங்களில் நடித்து அதிக பெயரை பெற்றவர் சரோஜாதேவி. இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் நடிகர் திலீப் குமார் தான். ஒருமுறை நிகழ்ச்சி ஒன்றில் சரோஜாதேவியின் கணவரை சந்தித்த திலீப் குமார், சரோஜா நல்ல நடிகை, அவரை நடிக்க வேண்டாம் என்று சொல்லாதீங்க என்று சொன்னாராம். திலீப் குமார் இப்படி சொன்னதுமே ஆச்சரியப்பட்டு போன சரோஜாதேவி கணவர், உன் திறமையை நீ வீணாக்க வேண்டாம் சரோஜா, நீ சினிமாவில் தொடர்ந்து நடி என்றாராம். இதன் பிறகு திரையுலகில் நிறைய படங்களில் நடித்து சாதனை படைத்தார் சரோஜாதேவி. 1986இல் கணவரை இழந்து தவித்துக் கொண்டிருந்த சரோஜாதேவியிடம் சென்ற எம்ஜிஆர், இந்த மீளா துயரத்திலிருந்து நீ வெளிவர வேண்டும் சரோஜா, இதையே நினைத்துக் கொண்டிருந்தால் மிகப்பெரிய மன பாதிப்பு ஏற்பட்டுவிடும், பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் நீ என்று கேட்டுக்கொண்டாராம். அதே போல ராஜீவ்காந்தியும் சரோஜாதேவியை டெல்லிக்கு அழைத்து எம்பி பதவி தருவதாக சொல்லி மைசூரில் மண்டியா என்ற பகுதியில் போட்டியிட சொன்னாராம். ஆனால் சரோஜாதேவியோ ராஜீவ்காந்தி கோரிக்கையையும் நிராகரித்து விட்டாராம். நேர்மையாக வாழ்வதற்கு தான் என் அப்பா சொல்லி தந்திருக்கிறார், அதன்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அரசியலில் எல்லா நேரங்களிலும் நேர்மையை கடைபிடிக்க முடியுமா என்று தெரியவில்லை. காரணம், அரசியலில் ஒரு தரப்பினருக்கு நல்லவராக இருக்கும்போது மற்றொரு தரப்பினருக்கு கெட்டவராகிவிடலாம். நான் எப்போதுமே ஒரு பொதுவான நபர், எனக்கு அரசியல் வேண்டாம், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று நாகரிகமாகவும் மென்மையாகவும் ராஜீவ்காந்தியிடம் சொல்லிவிட்டாராம். இதை கேட்ட ராஜீவ்காந்தி, அப்படியானால் நீங்கள் வேறு எந்த கட்சிக்கும் பிரச்சாரம் செய்யக்கூடாது, எனக்கு சத்தியம் செய்து கொடுங்க என்று கேட்டாராம். அதன்படியே சரோஜாதேவியும் ராஜீவ்காந்திக்கு சத்தியம் செய்து தந்தாராம். இப்போது வரை அந்த சத்தியத்தை சரோஜாதேவி மீறாமலும் உள்ளார். இந்த தகவலை ஒரு யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் சரோஜாதேவி பகிர்ந்து கொண்டுள்ளார். சரோஜாதேவி கடைசி வரை இந்த சத்தியத்தை காப்பாற்றியுள்ளார். வயது முதிர்வு காரணமாக பெங்களூருவில் இன்று அவர் காலமானார். சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.